ரஃப்லி ஒரு 20 to 40% சில்ட்ரனுக்கு வந்து இந்த ஸ்லீப் டிசார்டர்ஸ் வருதுன்றாங்க. தொண்டைக்கு பின்னாடி அந்த அடினாய்டு ஹைப்பர்ட்ராஃபி காமனா வரக்கூடிய ஒரு காமன் ரீசன். இந்த அடினாய்ட்ஸ் அதிகமா இருக்கும் பொழுது படுக்கும் பொழுது அந்த சதை பெருசா வளர்ந்துருக்கக்கூடிய சதை வந்து மூக்கோட பின்பகுதியை க்ளோஸ் பண்ணி டெம்பரரியா மூச்சு விடுறதே நின்று போயிடும். குழந்தைங்களுக்கு அது தெரியாது. திடீர்னு தூக்கத்திலே மூச்சு நின்று போயிடும் அப்படின்னு எந்திரிச்சு உட்காருவாங்க. இதெல்லாம் திருப்பி இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும், அவங்களோட அந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கிரானிக்கா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், நமக்கே தெரியாது. அதனால ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ், பிஹேவியர் மற்ற எல்லாத்துலயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமா, அந்த மார்னிங் ஃபெட்டிக். அதனால தான் டே டைம் ஸ்லீப்பினஸ் இருக்கும். ஃபேஸிஸே ஒரு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா ஃபேஸிஸ் ஒரு மாதிரி பேச வித்தியாசமா இருக்கும். அவங்க ரொம்ப டல்லா இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு இந்த டான்சிலெக்டமி அடினாய்டெக்டமி பண்ணா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். இதெல்லாம் கேட்காத குழந்தைங்களுக்கு இந்த சிபாப் மெஷின்லாம் ஈஸியா வந்துருச்சு. அதை வச்சு நிறைய இது பண்ணுவோம். மெயினா அது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா தானே அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நல்லா கொரட்டை விட்டு நிம்மதியா தூங்கணும்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் நம்பிடாதீங்க. கொரட்டை வந்து நாட் அ குட் சைன் ஃபார் ஸ்லீப். குழந்தைங்களுக்கும் தான், குழந்தைங்களுக்கும் அடல்ட்டுக்கும் கொரட்டை வந்துச்சுன்னா there is something abnormal நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.